அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 80 ஆண்டுகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்திர கிரகணமாக நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் நிச்சயமாக அவற்றின் பாதிப்பை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர், துளசி அல்லது தர்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களை பயன்படுத்தியும் கிரகண தோஷங்களின் பாதிப்புகளை நீக்க முடியும். உப்பு மற்றும் ₹1 நாணயத்தை பயன்படுத்தி இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட குருவினுடைய ஆட்சி வீட்டில் ஒன்றான மீனராசியில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகண நிகழ்வானது நடைபெறுகிறது. ராசியின் அதிபதியின் வீட்டில் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறார். பொதுவாகவே சந்திர கிரகணம் என்பது ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று சூரிய கிரகணம் என்பது கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் ஆதிக்கத்தில் நிறைந்த இந்த கிரகணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கிரகணங்களால் ஏற்படக்கூடிய கிரகண தோஷங்களை நிவர்த்தி செய்து தங்களுடைய வாழ்வில் பல நன்மைகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் சந்திர கிரகணமும் தற்போது செப்டம்பர் 18ஆம் தேதி மிக சக்தி வாய்ந்த 80 ஆண்டுகள் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திர கிரகணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராகுவும் மிக வலுவாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசி, கும்பராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய 3 ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தின் போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் அத்தனை பணிகளிலும் நிச்சயமாக தேவை. இந்த வருடம் நிகழக்கூடிய செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 6:11 மணி முதல் காலை 10:17 மணி வரை இந்த சந்திர கிரகணம் நீடிக்கிறது. சுமார் 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. இந்த கிரகணத்தின் போது பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள் தலைதூக்கலாம். எனவே அந்த வேளையில் நிச்சயமாக சில வீட்டில் எளிய பரிகாரங்களையும் சில ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை எண்ணுவதால் பல நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பாதிப்புகளை நீக்குவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கிரகண தோஷத்தை நீக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த எளிய பரிகாரங்களை மேற்கொண்டு விட்டு அடுத்த நாள் குளித்து விட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக கிரகண தோஷம் நிச்சயமாக முழுமையாக நிவர்த்தி அடையும். பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இது கேதுவின் ஆதிக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ராகுவின் ஆதிக்கம் கொண்ட சந்திர கிரகணம் என்பது பூமி, சந்திரன், சூரியன் ஆகிய 3 கிரகநிலைகளும் சூரியனிற்கு அடுத்து பூமியும், பூமிக்கு அடுத்தபடியாக சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது படும்போது ஏற்படக்கூடிய கிரகமானது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது ராகுவினுடைய ஆதிக்கம் என்பது வலுப்பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் ராகு சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக ராகுவாக வலம் வரும்போது அதிக கவனம் தேவை. கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எனவே தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட நேர்மறையான சிந்தனைகள் அதீதமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த கிரகணத்தின் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது முக்கியமாக சமையல் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, நகங்களை கிள்ளக்கூடாது, தேவையற்ற வேலையை செய்யக்கூடாதுங்க. கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வேலைகளையும் நிச்சயமாக செய்யக்கூடாது. அதோடு மட்டுமல்லாது தேவையில்லாத பயணங்களையும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடாது. தேவையான பயணங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும் என்றால் கிரகண பாதிப்புகளை குறைக்கக்கூடிய பொருட்களை உடனெடுத்து செல்வதால் கிரகண பாதிப்புகள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
அதேபோன்று கிரகணத்தின் போது நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த வேளையில் வெளியில் வரக்கூடாது. ஏனென்றால் ஜோதிடத்தின்படி மட்டுமல்ல, விஞ்ஞானமும் அறிவியலும் கிரகணத்தின் போது வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் வருகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே அவற்றை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருப்பது நல்லது. கிரகணத்தின் போது எதிர்மறையான சிந்தனைகள் சற்று அதீதமாக தலை தூக்கும். எனவே எதிர்மறையான சிந்தனைகளை குறைத்து நன்மை நிறைந்த விஷயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய அனைத்து நேரங்களிலும் இறை வழிபாட்டையும் நேர்மறையான சிந்தனைகளையும் உங்களுடைய தொழில் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் போன்றவற்றை எதிர்காலத்தில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை விரும்புவதால் அவை நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் எதிர்மறையான சிந்தனைகளால் அவை வலுப்பெற்று எதிர்மறையான பலன்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அதிக கவனம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவை. இந்த கிரகணத்தின் போது பாதிப்புகளை குறைக்க சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். தர்ப்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களை பல இடங்களில் நாம் போட்டு வைக்கலாங்க. உணவுப் பொருட்கள், தண்ணீர் போன்றவற்றிலும் நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலும் இந்த கோரை பொருட்களை பயன்படுத்தலாம். அப்படி தர்ப்பை இல்லாத பட்சத்தில் துளசியையும் பயன்படுத்தலாம். துளசி அல்லது தர்ப்பை இந்த இரண்டையும் பயன்படுத்துவதால் கிரகங்களால் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய கிரகண தோஷங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இந்த எளிய பரிகாரம் மிக பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு வெள்ளை நிறம் கொண்ட பொருட்களை நிச்சயமாக தானமாக கொடுக்கலாம். அப்படி தானமாக கொடுப்பதால் பல்வேறு வகையான கிரகண தோஷங்கள் உங்களை விட்டு விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக ஒரு துணியில் 1 ரூபாயும் சிறிதளவு உப்பையும் வைத்து கட்டி அதை தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அரிசி போன்ற பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம். நல்லெண்ணெயில் சமைத்த உணவுப் பொருட்களையும் தானமாக கொடுத்தால் மிக சிறந்த மகத்தான புண்ணிய பலன்களை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உருவாகும். இந்த கிரகணம் நடைபெறும் போது நிச்சயமாக நேர்மறையான சிந்தனைகள் அல்லது ஆலயத்தில் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். என்றால் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு. எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. சந்திர கிரகணத்தால் எதிர்மறையான சிந்தனைகள் தலைதூக்குவதோடு மட்டுமல்லாது ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம். எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. அப்படி தவிர்ப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி சந்திர கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வீட்டில் உள்ள எளிய பொருட்களை கொண்டு இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதால் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். 80 ஆண்டுகள் ஆபத்தான சந்திர கிரகணத்திலிருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மகத்தான நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.